வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு தாங்க செய்ய போகிறோம். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக செய்யலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறோனோ அந்த அளவுக்கு போட்டு செஞ்சு பாருங்கள். சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்ன தான் கடையில் வாங்கினாலும் தீபாவளி பலகாரங்களை இப்படி நாள் கணக்காக இப்படி வச்சு சாப்பிட்றப்போ இருக்கிற டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க. வாங்க இந்த வீடியோவில் முறுக்கு எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்ப நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அது கடையில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, இல்லை அரைச்சி வைக்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த மாவாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வீட்டில் கொழுக்கட்டை மாவு வச்சுருந்தீங்கன்னா அந்த மாவும் பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா நீங்களே அரிசியை காய வச்சு கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா 2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன தான் மிஷினில் அரைச்சாலும் நம்ம ஜலிச்சுக்கிட்டால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஜலிச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ கூட பாருங்கள், ஜலிச்சா கூட கொஞ்சம் இருக்குது துணுக்கு. என்ன அப்படின்னா ஜலிச்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம முறுக்கு புழியிறப்போ அந்த புழியிறதுல அச்சில் இது பண்ணாமல் இருக்கும், பிசுறாக இல்லாமல் இருக்கும். இந்த 2 கப் மாவுக்கு பார்த்திங்கன்னா அரை கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அந்த பொறன்னு வறுக்கிறதுக்கு முறுக்குக்கு நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். பொட்டுக்கடலையை வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போட்டோம். கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. நல்லா வறுத்து ஆற வச்சு இந்த மாதிரி ஜலிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஜலிச்சுக்கோங்க. மிக்சியில் ரொம்ப பவுடராக நம்மளால் நுணுக்க முடியாது, பட்டு அரைஞ்சாலும் பரவாயில்ல. நீங்கள் சலித்து வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். பாருங்கள், நான் சலிச்சிட்டு கூட ஃபில்டரை காமிக்கிறவங்க இவ்வளவும் இருந்திருக்கு மீதி. இது அதில் போட வேண்டாம், எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. ஓமும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோம். செரிமானத்துக்கு கண்டிப்பாக எண்ணெய்க்கு ஆகலை, உடம்புக்கு செட் ஆகலைன்றவங்க கண்டிப்பாக ஓமமும் சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் முறுக்கில் நல்லா தெரியும். வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு தெரியாது. டேஸ்ட்டுக்காகவும் நம்ம பார்க்குறது அழகாகவும் இருக்கிறதுக்காகவும் கருப்பு எள்ளு தான் சேர்த்துக்கோங்க. சீரகமும் ஓமமும் கையில் கொஞ்சம் லைட்டாக நுணுக்கி போட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன், பட் அதில் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். கண்டிப்பாக 1 ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். நம்ம நேரம் நாளாக சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த செரிமானத்துக்கு நல்லது. கண்டிப்பாக பெருங்காயத்தூளை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. முதல்ல இந்த பொருளெல்லாம் சேர்த்திங்கன்னா உடனே தண்ணி ஊற்றி பிணைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல மட்டும் கருப்பு எள்ளு, ஒரு இடத்துல மட்டும் ஓமமும், ஒரு இடத்துல மட்டும் இருந்துடும். அதனால் நான் இப்போ போட்டிருக்க பொட்டுக்கடலை எல்லாமே ட்ரையாகவே கலந்து வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பட்ரு சேர்த்துக்கோங்க. பட்ரு சேர்த்துக்கிட்டிங்கன்னா முறுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பட்ரு முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லா எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்துருங்க. சூடு பண்ணி சேர்த்துட்டு முதல்ல கையை வச்சே நல்லா பிணைஞ்சு கொடுங்க. ஏன்னா பட்ரு ஒரு இடத்துல தங்கிட்ட பிறகு டேஸ்ட்டு ஒரே இடத்துல போயிடும். ஸோ ஈவனாக இருக்கணுன்றதுக்காக நல்லா கையை வச்சே நல்லா ட்ரையாக பிணைஞ்சி வச்சுக்கோங்க. நீங்கள் போட்டிருக்க பொருட்கள்லாம் ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். பார்த்திங்கன்னா மாவை இப்படி பிடிச்சி விட்டோன்னா கொஞ்சம் கட்டிப்படுது பாருங்கள். ஏன்னா நம்ம போட்டிருக்க எண்ணெயும் பட்டரும் கட்டிப்படும். அந்த அளவுக்கு மாவு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தண்ணியை தெளித்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் 2 கப்புக்கு 1 கப்பு தான் தண்ணி அப்படின்னு சேர்க்க முடியாது. ஏன்னா பச்சரிசி மாவுக்கு மாவு வித்தியாசப்படும். அதனால் மாவை கண்டிப்பாக தெளித்து சேர்த்துக்கோங்க. எந்த இடத்துலையும் கட்டி இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்படி கையில் நல்லா பெசரி நல்லா தண்ணி தெளித்து ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. முறுக்குனால எண்ணெய் குடிச்சிரும். அதுக்காக ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் முறுக்கு புளிகிறப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்திங்கன்னா பதம் எப்படி இருக்கணும்னா, நம்ம இப்படி கை வச்சு உள்ளே எடுக்கும் போது கையில் ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து பொறுமையாக பிணைஞ்சி வச்சுருங்க. பிணைஞ்சி வச்சுட்டு ஒரு வெள்ளை துணி இல்லை காட்டன் துணி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. ஏன் அப்படின்னா நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஊற்றி காயறதுக்குள்ளே இது மாவு காஞ்சிடக்கூடாது. அதனால் நம்ம மூடி போட்டு வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா முறுக்கு அச்சில் ஈவனாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம கை எட்டலைனாலும் பரவாயில்ல, நல்லா அடி வரைக்குமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் 2வது தடவை சுடுறப்போ பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் ஃபஸ்ட்டு தடவை கண்டிப்பாக எண்ணெய் அப்ளை பண்ணிங்கன்னா தான் ரொம்ப முறுக்கு புழிகிறப்போ ஈஸியாக இருக்கும். பாருங்கள், முறுக்கு அச்சில் நம்ம போடுறோம் எப்போவுமே அப்படின்னா ஒரு சில பேர் நல்லா ஃபுல்லாக அமுக்கிடுவீங்க. பட் அப்படி ஃபுல்லாக அமுக்கக்கூடாது. முறுக்கு அச்சில் எப்போவுமே 3/4 அளவு தாங்க இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த முறுக்கோட ஓட்டையிலேருந்து அந்த அச்சிலேருந்து பார்த்திங்கன்னா ஈவனாக வரும். அதனால் ஃபுல்லாக எப்போவுமே போடாதீங்க. அது 3/4 பதத்துக்கு அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும் மேலே.
பாருங்கள் இந்த மாதிரி பெரிய ஒரு ஜார்னியோ இல்லை பெரிய கரண்டிலையோ இப்படி பாருங்கள் அழகாக புரிஞ்சுக்கோங்க. முறுக்கு சுற்று விடணும் அப்படின்னும் போது ரொம்ப கிட்ட கிட்ட விட்டிங்கன்னா அது உடைச்சி சாப்பிட்றப்போ சிக்கலாக இருக்கும். அதனால் கொஞ்சம் முறுக்கு சுற்று விடுறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் விட்டு சுற்று விடுங்க. நான் 2 கரண்டியில் பாருங்கள் 2 இதில் ஒரு ஷிஃப்ட்டாக போட்டு காமிக்கிறேன். ஒரு ஷிஃப்ட்டு முறுக்கு சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். முறுக்கு வந்து சலசலப்பு அடங்கினோட திருப்பி போடுங்க. இதுக்கும் அதே மாதிரி திருப்பி போட்டுருவோம். ஒரு சில பேர் முறுக்கு வந்து வெள்ளையாக இருக்கணும், வெள்ளையாக இருந்தால் தான் பிடிக்கும்னுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஷிஃப்ட் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த முறுக்கு வெள்ளையாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து முறுக்கு கலராக வேணும்னாலும் அடுத்த ஷிஃப்ட்டில் நம்ம முறுக்கு கலராக போட்டு புழிஞ்சு காட்டுறேன். அடுத்தது பாருங்கள் இதே மாதிரி 2 ஜார்னி 3 ஜார்னி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பக்கம் புழிஞ்சு வச்சுட்டு இன்னொரு பக்கம் போட்டு சைடில் எடுத்துடலாம். உங்களுக்கு யாரோட உதவியும் இல்லை. எத்தனை கிலோ முறுக்காக இருந்தாலும் நீங்களே சுட்டுடலாங்க ஈஸியாக. பாருங்கள் நீங்கள் 2 கரண்டி வச்சுட்டு 2 போடுங்க. இன்னொரு பக்கம் புழிஞ்சிட்டேன் பாருங்கள். இந்த இடத்துல வெந்துட்டுருக்கு. சலசலப்பு அடங்கணும். இப்படி திருப்பி போட்டுருவேன். திருப்பி போட்டதுக்கப்புறமா இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கலராக எடுத்துருவோம். ஏன்னா ஒரு 2 முறுக்கு கலர் இல்லாமல் எடுத்தோம். இது நல்லா வெந்த பிறகு நல்லா எடுத்துருங்க. சலசலப்பு அடங்கிடும். உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு வந்து முறுக்கு வெந்திருக்கா இல்லையா எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு முறுக்கு போட்டோன்னா ஒரு சலசலப்பு வரும் எண்ணெயில். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சலசலப்பு குறைஞ்சிரும். அப்படி குறைஞ்ச பிறகு முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். வாங்க அடுத்ததில் போட்டுருவோம் இன்னொரு முறுக்கை. புழிஞ்சாச்சு. புழிஞ்சு பாருங்க இந்த மாதிரி போட்டுருவோம். இப்போ அந்த 2 முறுக்கும் வெந்துருச்சு. ஏன்னா அதில் பார்த்துங்க இந்த போட்ட முறுக்கு சலசலப்பாக இருக்குது. அந்த முறுக்கோட எண்ணெயில் பார்த்திங்கன்னா சலசலப்பு இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சு சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் நான் இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டேன். முறுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தீபாவளி பலகாரம் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.